கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தெரிந்த வார்த்தை சங்கீதம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவஜனங்களாகி நம்மை அதிகமாய் பலப்படுத்தின ஒரு வார்த்தை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது கர்த்தர் அநேக முறை இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசி இருப்பார், நம்மை தேற்றி இருப்பார். இந்த 23வது சங்கீதம் நம்முடைய இருதயத்தை அதிகமாய் கர்த்தருக்குள் பலப்படுத்தும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவீதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகள் தாவீதின் வாழ்க்கையில அவனை பயப்படுத்தும்படியாய் அவனுக்கு ஏற்பட்டது. அநேக சத்துருக்கள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் உள்ள அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தாவீதின் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது தேவஜனங்களாக எனக்கும் உங்களுக்கும் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நெருக்கப்பட்டது. சத்துருவின் கரம் தாவீதின் மேல் ஓங்கினது போல இருந்தது. தாவீதின் பிராணனை வாங்கும்படியாய் அநேகர் அவனை பின்தொடர்ந்தார்கள். ஆனா இந்த சூழ்நிலையிலும் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாடின இந்த வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், அதிகாரமோ ஐஸ்வர்யமோ ஆள் பலமோ நமக்கு எதிராக எழுப்பினாலும், பிசாசு யாரை நமக்கு விரோதமாய் செயல்படுத்தும்படியாய் தூண்டிவிட்டாலும், இந்த வசனத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாற கர்த்தர் கிருபை செய்வார். பயம் நம்மை நெருங்காது, பயம் நம்மை மேற்கொள்ளாது. ஏன்னா நாம் பயப்படும் காரியம் இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் தெரியுமா, அது நிச்சயமா நடக்காது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சூழலை வந்த பொழுதிலும் தாவீது சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பொல்லாப்பு என்னை அணுகாது, அது எனக்கு நேரிடாது. இதே போலதான் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழலை எழுப்பினாலும் பொல்லாப்பு நம்மை அணுகாது. அதனால தேவஜனங்களாகி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது அதற்காகத்தான். தேவஜனங்களாகி நாம் பலப்படும்படியாகத்தான். நம்ம பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு வாழ்க்கையில் உனக்கு வராது, அதனால நீ பயப்படாது. தாவீது இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயத்து சொல்ல என்ன காரணம்? இவ்வளவு கொடுமையான சூழலை தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட போதிலும், ஒரு நாட்டின் ராஜாவை தாவீதை கொலை செய்யும்படியார் ஏவல் ஆட்களை அனுப்பின போதிலும், சத்துருக்கள் தன்னை சூழ்ந்து வந்த போதிலும் தாவீது சொல்றாரு, பொல்லாப்பு வராது, நான் பயப்பட மாட்டேன். தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வர காரணம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதத்துல இதே வசனத்துல தாவீது சொல்றாரு, தேவரே என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏன் தாவீதே நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் அது என்னை அணுகாது என்ற நிச்சயத்தோடு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சோர்ந்து விழுந்து போகாமல் அதை நடந்து கடக்க என்ன காரணம்? இந்த பலன் உங்களுக்கு எங்க வந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தாவீது சொல்வாரு, சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். தாவீது ஒரு மேய்ப்பனா இருக்கிறதுனால அவருக்கு நல்லாவே தெரியும், அவருடைய மந்தையின் ஆடுகள் பயப்படாமல் எந்த பாதையும் கடக்க வேண்டுமானால் ஒரு மேய்ப்பனுடைய கோலின் சத்தம் அது எவ்வளவு முக்கியம் என்று. மேய்ப்பனின் சத்தமும் மேய்ப்பனின் கோலின் சத்தமும் அவன் மந்தையின் ஆடுகளை எந்த சூழ்நிலையில் அவைகள் நடந்தாலும் அந்த சூழ்நிலை கண்டு அந்த ஆடுகள் பயப்படாமல் மெய்ப்பனை அது பின்பற்றி செல்லும். மெய்ப்பன் காட்டுகிற வழியிலே அது செல்லும், எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்லும். இதை உணர்ந்து கொண்ட தாவீது சொல்றாரு, என்னை நடத்துகிற மெய்ப்பன் இந்த உலகத்தில் உள்ளவர் அல்ல, என்னை நடத்துகிற மெய்ப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார், அப்படி அல்ல. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அப்படியும் அல்ல. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அந்த மெய்ப்பன் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார். அவரை கூட இருக்கிறதுனால, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுறதுனால
நான் எந்த சூழ்நிலை நடந்தாலும் அதற்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா பொல்லாப்பு என்னை அணுகாது. என் வாழ்க்கையில எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. எந்த தீமையும் என்னை அணுகாது. இந்த நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது. இதே போலதான் தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் அவருடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றுவது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்துல எந்த ஒரு தெய்வ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அவனை நிச்சயமாய் கர்த்தர் கைவிடவே மாட்டான். இதுல இன்னொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் நடத்தப்படுகிற பாதையில நாம் நடக்கணும். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவீதின் வாழ்க்கையில ஏன் வந்தது தெரியுமா? கர்த்தர் அவனை அந்த பாதையை நடத்தினான். அவனை உயர்த்தும்படியாக, அவனுக்கு நன்மை செய்யும்படியாக, கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டத்தை, அபிஷேகத்தை நிறைவேற்றும்படியாக, அவனை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் அவனுடைய தேவனாய் மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த சூழலை தாவீதின் வாழ்க்கையில் அனுமதித்தார். இப்ப தாவீதின் வாழ்க்கையில இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாதை. அது நிமித்தம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அதை தாவீது அறிந்து கொள்ளும்படியால் அவனோடு கூட பேசினான். அவனுக்கான வார்த்தையை கொடுத்தான். அந்த சூழ்நிலையை காணவும் அதை கடக்கவும் அவனை பலப்படுத்தினான். இதே போல தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா பொல்லாப்பு நம்மை அணுகாது என்கிற நிச்சயத்தோடு நாம் அதை காணவும் கடக்கவும் வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு அடையாளமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையினால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு அனுபவம். அதே நேரம் நாம் நடக்கிற பாதை நம்மால் தீர்மானிக்கப்பட்டதா இல்ல கர்த்தர் தீர்மானித்து நம்மை நடத்துகிறாரா? நம்முடைய சுயத்தினால் நாம் தெரிந்து கொள்ளும் பாதையில கர்த்தர் நம்மோடு கூட வரமாட்டார். நம்முடைய சுயத்தினால் நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம தான் சந்திக்கணும். அதுல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்த மாட்டார். அந்த சூழ்நிலை அநேக நேரங்கள்ல தேவ ஜனத்தை கூட என்ன பண்ணும்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிச் செல்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு அவர்களை தள்ளும். ஆனா அதே நேரம் கர்த்தர் அனுமதித்து நடத்துகிற பாதையில அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், வெறுமையின் பாதையா இருந்தாலும், வனாந்தரமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அது கர்த்தர் தீர்மானித்து நடத்துகிற பாதையா இருந்தது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதற்கு அடையாளமாய் அவர் நம்மோடு கூட பேசி அவருடைய வார்த்தையை தந்து அந்த வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி எல்லா பாதையும் காணவும் கடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே முடங்கி விடாமல் அதை கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தாவீதின் வாழ்க்கையில அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி அவனிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட்டது போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே வந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம் பரியாழ்த்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.